ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பேபிஸ் ரிலேட்டடான வீடியோஸ், பேபிக்கு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம், நியூ மாம் எந்தெந்த விஷயத்துலாம் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கலாம், எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஃபுட்டு எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் பேபிஸ்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்டான வீடியோ வரும். நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து அன்பாக்சிங் வரும், பேபிஸ் ரிலேட்டடாகவும். அதே மாதிரி நம்ம நியூ மாம் ரிலேட்டடான வீடியோஸ், ஷாப்பிங் வீடியோஸ், இந்த மாதிரி நிறையா வந்துட்டு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து வரும். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன ப்ராடக்ட் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பேபி ஹக் டைப்பரோட அன்பாக்சிங் தான். என்னோடய பேபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நார்மல் பேம்பர்ஸ் ஆகட்டும், இல்லை வேறு பிராண்ட் எது யூஸ் பண்ணாலுமே, ஒரு சில பிராண்ட் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 4 பிராண்ட்ஸ் வந்துட்டு அதில் எது யூஸ் பண்ணாலுமே ரேஷஸ் வருது அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் டைப்பர் வந்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்கன்னா தெரியும், நான் வந்து பேம்பு டைப்பர் தான் ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. இப்போ வந்து பேபி ஹக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பபுள் லேயர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் அந்த பபுள் லேயர் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேபியோட பம்புக்கு வந்து அந்த வென்டிலேஷனுக்காக. ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு தான். ஸோ அதனால் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் வந்து கிளாத் டைப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பேபிஸ்க்கு. வெளியே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து யூஸ் அண்ட் த்ரோ டைப்பர் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் பேம்பு டைப்பர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது கொஞ்சம் காஸ்ட்லி, நம்ம எல்லாத்தினாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு பேபி ஹக் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். இதுவுமே உங்களுக்கு வந்து 12 ஹவர்ஸ் வந்துட்டு ட்ரைனஸ் கொடுக்கும், 12 ஹவர்ஸ் தாங்கும். பபுள் லேயர் அப்படிங்கிறனால வென்டிலேஷனும் நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பேபி ஸ்கின்னுக்கு. டெர்மட்டாலஜி டெஸ்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரொம்ப ப்ரீத்தபிள் மெட்டீரியல், ஆக்டிவ் ஜெல் இருக்கனால ஈஸியாக வந்து அந்த யூரினை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எலாஸ்டிக்ஸ் இதெல்லாம் இருக்கிறனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஈச் ப்ரைஸ் வந்து ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 23 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓவரால் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 595. மொத்தமாக 25 யூனிட்ஸ் இருக்கும். அதோட சைஸஸ் எப்படி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஸோ நியூ பார்ன்லேருந்து XXL சைஸ் வரைக்கும் நம்ம வந்து பேபிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 kg வரைக்குமே வந்து நம்ம பேபிஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். பேபி டு டாட்லர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், கிட் ஆகிற வரைக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கேஜிங் எல்லாமே ஓகே, நல்லா தான் வந்துருந்துச்சு. நான் இன்னும் பேபி ஹக்லேருந்து டைப்பர் யூஸ் பண்ணி பார்க்கல. இப்போ அன்பாக்சிங் தான் பண்ணின வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு பேம்பு டைப்பருக்கும் இதுக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஓவராலாக நிறைய டைப்பர்ஸ் பார்க்கும்போது பேம்பு தான் எனக்கு பெஸ்ட்டாக பட்டுச்சு. ஸோ அது வந்து கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். பேம்பர்ஸ் எப்படி இருக்கும், வேறு டைப்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், பேம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த பேபி ஹக் வாங்கியிருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு தின் மெட்டீரியல் மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப தின்னாக தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலாஸ்டிக் வந்து எதுக்குன்னா பேக்கில் வந்துட்டு அவங்களுக்கு நல்லா எலாஸ்டிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேக்கில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆச்சு, கவரேஜும் வந்து நல்லா கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. சைடு எலாஸ்டிக் கவரிங்க்கு, தை கவரிங்க்கு எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச்சபிள் தான். பட் ஆனால் எனக்கு இது 12 ஹவர்ஸ் வந்து ட்ரைனஸ் கொடுக்குன்னு போட்டிருக்காங்க. 12 ஹவர்ஸ் இது தாங்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி இவனுக்கு யூரின் போனாலும் சரி, மோஷன் போனாலும் சரி, நமக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காக அந்த லைனும் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மெலிசாக இருக்கிறனால இது அவ்வளோ நேரம் 12 ஹவர்ஸ் வரைக்கும் தாங்குமான்னு எனக்கு சீரியஸாகவே தெரியல. நான் ஒரு 4 to 5 டைப்பர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பேபிஸ்க்கு ரேஷஸ் வருதா இல்லையா, அப்சர்பன்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி லீக்கேஜ் ஆகுதா இல்லையா, ஃபுல் கவரேஜ் கொடுக்குதா, பேபிக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கா, எந்த ஒரு தைஸில் வந்து மார்க்கெல்லாம் இல்லாமல் ஈஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ தரேன். நம்மக்கிட்ட எப்போயுமே நம்ம சேனலில் வந்து ஜென்யூனான ரிவ்யூ மட்டும்தான் கொடுப்போம். எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீடியோவே கிடையாது. நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருந்தேன். இது நான் ஆஃபரில் வந்துட்டு 450க்கு தான் வாங்கியிருந்தேன். ஒர்த் த பை தான். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதோட பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் மறக்காமல் போய் பை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.